அம்மையாருக்கு நினைவிடம் கட்டப்பட்டு வந்தது. நினைவிடம் கட்டிக்கொண்டு பில்லெல்லாம் போட்டு கொண்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி விட்டு நீங்கள் போகிற பொழுது ஏறத்தாழ 6 கோடி ரூபாய் பணம் பில்லு போடாமல் போய்விட்டார். அந்த ஒப்பந்ததாரன் என்னிடத்துல 6 மாதம் கழிச்சு பயந்து போய் இவங்ககிட்ட கேட்கறது இல்லையா என்று பய உணர்வோடு என்னை வந்து அணுகி இந்த 6 கோடி ரூபாய் என்று என்னுடைய சீஃப் இன்ஜினியர் பேர் விஸ்வநாதன், அவர் தான் ஏற்கனவே அந்த ஆட்சியிலும் இஎன்சியாக இருந்தவர், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவர் தான் இஎன்சியாக இருந்தார். ஒரு 6 மாதம் கழிச்சு கொண்டாந்து எந்த பில்லை என்கிட்ட காட்டி, ஐயா இது மாதிரி 6 கோடி ரூபாய், எதுக்கு 6 கோடி ரூபாய்? அம்மையார் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டுகிறதுல 6 கோடி ரூபாய் நின்று விட்டது. ஐயா என்ன சொல்றீங்கன்னார். எனக்கு கொஞ்சம் அச்சம். நான் உடனே முதலமைச்சர்கிட்டே கேட்டலாம்னு அந்த பில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் தனியாக இருக்கிற பொழுது நான் கேட்டேன், வேற அம்மையாருக்கு நினைவிடம் கட்டினது அந்த ஒப்பந்தாருக்கு 6 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது நின்று விட்டது, ஆனால் அந்த 6 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சீஃப் இன்ஜினியர்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னார், இது ஏங்க என்ன கேட்டு இருக்கிறீங்க, முதல்ல அது கொடுத்துட்டு வந்து என்ன வந்து பார்த்து சொல்லுங்க என்று சொன்னேன். பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாரதியார் சொன்ன வாக்கியம்தான் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது.